அனைவருக்கும் வணக்கம். கதை ஒன்று கேட்கலாமா? அதாவது ஒரு தம்பதியர், அந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் இருவரும் எப்பொழுதும் யார் நல்லது கெட்டது எது கூப்பிட்டாலும் எங்கும் செல்ல மாட்டார்கள். உறவுகளுக்கு அப்பாற்பட்டு ஒதுங்கி இருந்தார்கள். காரணம் என்ன? எப்பொழுதும் செல்போனை கையில் வைத்துக்கொண்டு நண்பர்கள் வட்டத்தோடு பேசி மகிழ்வது இருவருக்கும் ஒரே குணமாக இருந்தது. அதிலேயே காலத்தை கழித்து வந்தார்கள். இருவருக்கும் நல்ல வேலைதான். இருவரும் ஆளுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறார்கள். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லை. அனைத்து வசதிகளும் உள்ளேயே இருக்கின்றது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரிலிருந்து, பாலிலிருந்து, ஸ்நாக்ஸ்லேருந்து, பியூட்டி பார்லர்லேருந்து, பார்பர் ஷாப்லேருந்து, மெடிக்கல் ஷாப்லேருந்து, ஏடிஎம் எல்லாம் அனைத்து வசதிகளும் உள்ளேயே இருந்தது. இவர்கள் வெளியில் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு வேலைகளும் இல்லை. பணிக்கு ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் வேலைக்கு அமர்த்தியிருந்தார்கள். அவர்கள் வேலையை செய்துவிட்டு 7 மணிக்கு சென்று விடுவார்கள். இவர்கள் வேலையை விட்டு வந்ததும் அவர்கள் சென்று விடுவார்கள். வந்தவுடன் குளித்துவிட்டு இவர்கள் உணவருந்து விட்டு கையில் ஆளுக்கு ஒரு செல்போனை வைத்து கொண்டு பொழுதை கழித்து வந்தார்கள். இன்னைக்கு போஸ்ட் என்ன வந்திருக்கின்றது, பாக்ஸில் என்ன இருக்கின்றது என்று கூட பார்க்க மாட்டார்கள். மறுநாள் தான் பார்ப்பார்கள். பார்த்துட்டு, ஐயோ, இன்விடேஷன் நீங்கள் போட்டுட்டு போயிருக்கீங்க, நாங்கள் பார்க்க மறந்துட்டோம் அப்படி என்று சொல்வார்கள். அழைப்புதல் கொடுக்க வந்தவர்கள் வீட்டிற்குத்தான் நுழைய விடவில்லை. இருவரும் வெளியில் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். சரி, பாக்ஸிலாவது போட்டு விடலாம், ஃபோன் செய்துவிட்டு போட்டுவிட்டு போனால் அதையும் தாமதமாக பார்க்கின்றார்கள் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் குணமோ வித்தியாசமாக இருந்தது. உறவுகளிடம் எதுவுமே பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் லீவு அதிகமாக கிடைத்தால் அலுவலகம் மூலமாக எல்லோரும் சேர்ந்து உல்லாச பயணம் சென்று விடுவார்கள். இப்படியே காலம் உருண்டோடியது. இருவர்களுக்கும் வயதும் ஆகிவிட்டது. பணி ஓய்வும் பெற்றுவிட்டார்கள். ஒரு நாள் இருவருக்கும் உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. இருவருக்குமே மிகவும் மோசமான நிலையாகிவிட்டது. நண்பர்களோ யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. பணம் இவர்களிடம் இருக்கின்றது, ஆனால் கூட இருந்து கவனித்து கொள்ள ஆட்கள் இல்லை. தங்களோட உடன் பிறந்தவர்களையும் மதிப்பதில்லை, உறவுகளையும் மதிப்பதில்லை. இப்பொழுது யார் வருவார்கள்? யாருமே வரமாட்டார்கள். இப்படியே ஆளை அமர்த்தி கொண்டு காசை கொடுத்து கொண்டு காலத்தை ஓட்டினார்கள். கடைசியில் யாருமே முன்வரவில்லை. இருவருக்கும் மிகவும் வயதாகிவிட்டது. தங்களுடைய பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணியை 2 குழந்தைகளை விட்டு அந்த கணவர் இறந்து விட்டார் விபத்தில். அந்த பெண்ணை கூப்பிட்டு, உங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கிறோம், எங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தான்னு, உங்கள் குழந்தைய 2 பேர்த்தையும் வைத்து கொண்டு எங்களை கவனித்து கொள்கிறாயா என்றதும் ஏழ்மையான அந்த பெண் ஒத்துக்கொண்டாள். பின்னாடி அவுட் ஹவுஸில் ஒரு வீடு கொடுத்து இருக்க வைத்து விட்டார்கள். இருந்து விட்டாள். எல்லா பணிவிடைகளையும் செய்தாள். இருவரும் எழுதி கொடுத்தபடியே சொத்து பத்தை பெற்றுக்கொண்டு நல்ல
2 குழந்தைகளையும் நல்ல இடத்துக்கு திருமணம் செய்து கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். இருவரும் மரணமடைந்து விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? என்னதான் செல்ஃபோனை வச்சு காலத்தை கடத்தி கொண்டிருந்தாலும், அதில் அதிக ஞானத்தை பெற்று கொண்டாலும், பொழுதுபோக்குகளை கழித்து கொண்டிருந்தாலும், ஒரு நல்லது கெட்டது என்றால் உறவுகளோடு தொடர்பு வைத்து கொள்வது தான் நல்லது. ரொம்ப நெருங்கி பழகாவிட்டாலும் நல்லது கெட்டது போய் உறவுகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? உல்லாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு வாழ்ந்து கொண்டே போனோமானால் என்றாவது ஒரு நாள் மனிதர்களுடைய உதவி தேவைப்படும் என்று தெரிகிறது அல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.